India as a leading power. India is a member of the G20 countries, East Asia Summit, and the BRICS coalitions, a testament to its status. Fast growing economy. India as a leading power. வழிகாட்டும் சக்தியா இந்தியா எதெல்லாம் கொண்டு வந்தது அப்படின்னா G20 கண்ட்ரிஸும் ஈஸ்ட் ஏஷியன் சம்மிட்டும் பிரிக்ஸ் ஆகியவற்றினுடைய உறுப்பு நாடாக இந்தியா இருப்பதும் அதிவேகமான வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இந்தியா விளங்கியது ஒரு சான்றாகும். இந்தியா as per for permanent membership of the UN Security Council. இங்கே பாதுகாப்பு சபையின் ஒரு நிரந்தர உறுப்பு நாடா இந்தியா இருக்க விரும்பியது. And India now has an increasing range of interests which are anchored in different parts of the world which stem from a wide range of factors such as the need to secure energy. இந்தியா இப்பொழுதுதான் தற்போது உள்ள நிலையில் தனது அதிகரித்து வரக்கூடிய நலன்களை உலகின் பல பகுதிகளில் ஆழப்பதித்தான் கொண்டு வருகிறது. மேலும் wide range of factors such as need to secure energy, vital natural resources, imperative of maintaining open shipping lane, seeking investment and trade opportunities, overseas and need to secure trade access. இங்கே ஆற்றல் வளங்கள், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், கப்பல் வழித்தடங்கள் திறத்தல் மற்றும் பராமரித்தல், இங்கே முதலீடுகளை எதிர்நோக்கல், பல நாடுகளோடு வாணிப வாய்ப்புகள் பெறுதல் போன்ற பல காரணங்களால் இந்தியா முன்னணியில் இருந்துள்ளது. Difference between domestic policy and foreign policy. Domestic policy means nations plan for dealing issues within its own nation. Domestic policyங்கிறதா one country தன்னுடைய நாட்டிற்குள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொள்கைகளை கொண்டு வருவது. ஃபாரின் பாலிசி அப்படின்னா நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன் அண்ட் தென் இட் இன்க்ளூட்ஸ் law focusing on domestic affairs, social welfare, healthcare, education, civil rights, economic issues and social issues. இந்த காரணங்களை ஏற்படக்கூடிய உள்நாட்டின் விவகாரங்களுக்கா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மையமாக கொண்ட சட்டங்களை உள்ளடக்கியதா டொமஸ்டிக் பாலிசி. ஃபாரின் பாலிசி
trade, diplomacy, sanction, defense, intelligence, and global environment are the types of foreign policy. These are the points. Difference between domestic policy and foreign policy. Review of this lesson. Today, India has formal diplomatic relations with most of the nations, besides being a world second most populous country, largest democracy, and one of the fastest growing country. இந்தியா பல நாடுகளோட தூதரக உறவுகளையும் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய நாடான மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் மக்களாட்சி நாடு மற்றும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது. இந்தியா வந்தோம் எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலையும் இல்லாமல் இல்லை என்றாலும் பெரிய நாடுகளுடன் போர்த்திறன் சார்ந்த ஒரு ஆழமான உறவை கொண்டுள்ளது. India is not in any major military alliance. Our relations with a major power have acquired a strategic depth. Our common fight against the terrorism is a particular element of the strength. போர்த்திறன் சார்ந்த ஒரு ஆழமான உறவை கொண்டது இந்திய நாடு. India sought to achieve its security and socio-economic advancement while at the same time working for peace, freedom, progress and justice to all nations and peoples. இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு சமூக பொருளாதார முன்னேற்றங்களை எதிர்பார்க்கும் அதே வேளையில் நாட்டின் மக்களுக்காக அமைதி, சுதந்திரம், முன்னேற்றம், நீதி ஆகியவற்றை வேண்டுகிறது. India adheres to the foreign policy principle that in international relations there is no permanent friend and no permanent foe, only the interests are permanent. சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்ற இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில் இந்தியா தன்னுடைய நிலையை பின்பற்றுகிறது. நியூ சேலஞ்சஸ் ஃபோர்ஸ்ட் இந்தியா to adjust to new realities, even then basic framework of its foreign policy remain more or less than same. புதிய சவால்கள், புதிய உண்மைகளுக்கு ஏற்ப அமைத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வலியுறுத்துகிறதா. ஃபாரின் பாலிசியினுடைய அடிப்படை கட்டமைப்பாக மாறாமல் இருக்கிறது. இதை தான் நம்ம இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில் நாம் பார்த்தோம். ஃபாரின் பாலிசி இஸ் கரண்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் ரிலேஷன் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ் அண்ட் மேஜர் global powers. Okay children, bye.